ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். இப்போ நம்ம ஐஃபோன் ஆஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆஃபர் இருக்குது 16க்கு. கிட்டத்தட்ட 52,000 ரூபாய்க்கு 16 வாங்கலாமா. 52,000 ரூபானா கண்டிஷன் ஒன்றும் இல்லை. 52,000 ரூபாய்க்கு 16 ஆஃபரில் இருக்குது. நல்ல இது தான், டீல் தான். உங்களுக்கு 52,000 ரூபா பட்ஜெட் இருக்குன்னா ஓகே, 52,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 40,000 ரூபாய்க்கு 14 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 14 இருக்குது. ஆனால் அது வாங்காதங்க. 44,000 ரூபாய்க்கு 43 44 எத்தனை, ஆமாம் 44,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 15 கிடைக்கி அமேசானில். அப்படி உங்கள் இது அமௌண்ட்டு அவ்வளோத்துக்கு போகலன்னா, 52,000 ரூபா கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா 44,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட எவ்வளவு 8,000 ரூபா கம்மியாக ஐஃபோன் 15 இருக்குது. நீங்கள் அதுக்கும் போகலாம். ரெண்டுக்கும் ஒன்றும் இது இருக்காது, நல்லா தான் இருக்கும் ரெண்டு இதுவும் ஃபோனும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஐஃபோன் 14 வேண்டாம். 14 வந்து பழசு இதாகிட்டு டைப் சி இருக்காது, லைட்னிங் தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்கும் 15ல். 16ல் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பட்ஜெட்டு ப்ராப்ளம் இல்லைன்னா ஐஃபோன் 16 போகலாம் வாங்குறதா இருந்தால். அதுக்கப்புறம் ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் நல்ல ஆஃபரில் வந்திருக்கு. ஐஃபோன் 16 ப்ரோ வந்து 70,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. 5,000 ரூபா பேங்க் ஆஃபரும் சேர்த்து 70,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதை சேர்க்காமல் பிடிச்சோன்னா 75,000 ரூபா. பேங்க் ஆஃபர் போடுறதா இருந்தால் போட்டு வாங்கிக்கிடலாம் 70,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுவும் 5,000 ரூபா பேங்க் ஆஃபரை சேர்த்து தான் 90,000 ரூபாய்க்கு இருக்குது. அதை சேர்க்கலைன்னா 95,000 ரூபா ஆகும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஐஃபோன் 17 வாங்கட்டுமா இல்லைன்னா 16 ப்ரோ வாங்கட்டுமான்னுட்டு. உங்களுக்கு ஐஃபோன் 17 வாங்குறத விட 16 ப்ரோ வாங்குறது தான் நான் இது சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் ப்ரோ வீடியோ ப்ரோமோஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். கேமரா மெயினாக கேமரா ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வீடியோகிராஃபிக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ ஃபோட்டோ அது எது வேணும்னாலும் ஐஃபோன் 17 விட 16 ப்ரோவில் நல்லா ஃபீச்சர்ஸ் ஹெவியாக இருக்கும், இதாக இருக்கும். ஐஃபோன் 17ல் என்ன இதுன்னா ஃப்ரண்ட் கேமரா ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா அந்த இது புது சென்சார் 18 MP இது கிடைக்கும். ஐஃபோன் 16 ப்ரோவில் 12 MP தான் இருக்கும் ஃப்ரண்ட் சென்சார். அதுக்கப்புறம் என்ன, ஓலியோஃபோபிக் கோட்டிங் ஒன்று இருக்காது, அது ஸ்க்ரீன் இதுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது ஜிபி இது ஸ்டோரேஜை பார்த்தோன்னா ரெண்டுலேயும் 256 தான். ஐஃபோன் 16 ப்ரோலையும் அவ்வளோதான் இருக்கும் 256. ஐஃபோன் 17லேயும் 256 தான். ஐஃபோன் 16 ப்ரோ இந்த விலைக்கு வாங்குறதா இருந்தால் 70,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஐஃபோன் 17 16 ப்ரோ வாங்கி பார்த்தோன்னா 16 ப்ரோக்கே போங்க நீங்கள், 17 வேண்டாம். ஏன்னா அதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் எது இருக்கோ எல்லாமே இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது ப்ரோ ஃபோனுங்கிறதுனால அதில் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ப்ரோ லெவலில் இருக்கும். ஐஃபோன் 17ல் அவ்வளோ ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்காது. மெயினாக வீடியோகிராஃபியில். ஃபோட்டோவிலையும் 3x, அதில் 5x டெலிஃபோட்டோ வேறு இருக்குது. 5x டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால அது ஃபோட்டோஸு வீடியோஸ்க்கு இன்னும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதில் எது வேணுமோ உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோன் ஒர்க் ஆச்சுன்னா வாங்க வேண்டாம். அடுத்த பிக் பில்லியன் சேல்லாம் பார்த்துக்கிடலாம். அப்போ ஐஃபோன் 17 கிட்டத்தட்ட இதே தான் 52,000 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ வேணால் அந்த இது வாங்கிக்கிடலாம். இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணோன்னா. இல்லை உங்களுக்கு இப்போவே ஃபோன் வேணும்னா ஐஃபோன் 16க்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுலேயும் வீடியோ அது இதுன்னுட்டு ஓகே, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, பாய்.